Hello friends, welcome to Dual Tech. இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்னா ரெட் கியரோட கேமிங் மவுஸ் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரெட் கியரோட கேமிங் மவுஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கியர் அப்படின்ற இவங்களோட கம்பெனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மவுஸோட மாடல் பார்த்தீங்கன்னா A10 கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடியில் ஒன்றும் இல்லை. ரைட் சைட் பார்த்தோம்னா நமக்கு இங்கே மவுஸோட இமேஜ் இருக்குது. அண்ட் இங்கே ரெட் கியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு போட்டு மவுஸ் அண்ட் யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் கிளிக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா உறுதியாக இருக்குன்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ரப்பர் ரோலர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்க்ரோலிங் பட்டனு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா DPI ரேஞ்ச் அப் டு 800 to 2400 சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா LED RGB கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரிக்ஷன் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு எம்போஸில் கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் இந்த பக்கம் அந்த பாக்ஸோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமிங் ஆப்டிக்கல் மவுஸ் ஆன் த ஃப்ளை அட்ஜஸ்டபிள் DPI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 800, 1200, 1600, 2400 வரைக்கும் DPI மாற்றிக்கலான்றாங்க. அண்ட் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 3 crores கிளிக் மேலே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட கேபிள் லென்த் பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இதில் சிலிக்கான் ரப்பர் ரோலர் லோ ஃப்ரிக்ஷன் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 123 mm into 64 mm into 39 mm இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதோட மார்க்கெட்டிங் இமேஜின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேயோ இந்த கம்பெனி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. நம்ம போட்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பின்னாடி இந்த இமேஜின்ற கம்பெனி இருக்கும். ஸோ அந்த ரெட் கியரையும் இவங்க தான் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் போதும், யார் மார்க்கெட் பண்ணால் நமக்கு என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம இதை இப்படி புல் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நமக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன் சீலும். ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை எடுத்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்தோம்னா நமக்கு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் இருக்குதுங்க. இதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதோ இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நமக்கு வந்து ஒரு தெர்மோகோல் கவரில் நமக்கு வந்து மவுஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே உரமாக வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு போட்டில் ஸ்டிக்கர் வர மாதிரி ரெட் கியரோடது நமக்கு ஒரு ஸ்டிக்கர் வருது. கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷில், ஒரு மாதிரி மிரர் ஃபினிஷில் கொஞ்சம் நல்லா இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த யூசர் மேனுவல் நமக்கு உதவாத ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஆனால் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு யூசர் மேனுவல் இருந்தால் தான் நமக்கு உதவும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ யூசர் மேனுவலில் யாரும் குறை சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி கொடுத்த அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு என்னென்ன கீ என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் அண்டு மிடில் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரோலிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு DPI சுவிட்ச் வந்து சென்டரில் இங்கே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. நம்ம போக பார்க்கலாம். இது USB அப்படியே ப்ளக் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், ஆப்ரேட்டிங் ஹியூமிடிட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக கட்டி வச்சுட்டு நம்மளோட ப்ராடக்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மவுஸு. கொஞ்சம் நல்லா ஹைப்ரிட்டாக பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ரெட் கியர் LED கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனான்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு DPI ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு DPI சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்குது. அந்த ஒரு மாதிரி எப்படின்னா அந்த சிலிக்கான் டச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த கீ ட்ராவல் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்க்ரோலிங் பட்டன் இந்த ஸ்க்ரோலர் பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இங்கே நமக்கு லைட்ஸ்லாம் எரியுன்ற மாதிரி, RGB LEDலாம் எரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு USB ப்ளக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே PCயில் ப்ளக் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 370 ருபீஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் இது நல்லா தெரியும், நல்ல ப்ராடக்ட்ன்ற மாதிரி தெரியுது. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. பிரைடட் கேபிள் இல்லை, நார்மல் கேபிள் இல்லை. ஆனால் இதோட கேபிளோட பில்டிங் அந்த பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லேப்போட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மவுஸ் வந்து நல்லா ப்ளக் ஆயிடுச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா லேசர் கொஞ்சம் நல்லா பவராக இருக்க மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லேசரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது நான் மற்ற மவுஸ் பார்த்ததில். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங், RGB லைட்டிங் வந்து நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த RGB லைட்டிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அது லைட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் நம்ம பட்டன் கிளிக் பண்ணுறப்போ லைட் வந்து அந்த DPI சேஞ்ச் ஆகிறப்போ நமக்கு லைட்டோட கலர்ஸும் அப்பப்போ மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலராக மாறுது. அது ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு DPI வந்து டினோட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை இடத்துல வந்து நமக்கு லைட்டிங் வருது. கொஞ்சம் நல்லா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மவுஸோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நமக்கு கர்சர் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. இதோ இங்கே நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த கர்சரோட ஸ்பீடு கூட நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு கிளிக்குமேவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மவுஸும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 400 ரூபாய்க்குன்றதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.